பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார இன்னி வரை கைது பண்ண பக்கற்ற துப்பற்ற காவல்துறை. ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சு. ஏன் கைது பண்ணல? இல்ல அதிகார வர்க்கமே ஒழிச்சு வச்சிருக்கா தெரியல. அதே மாதிரி மாண்புமிகு பிரதமரை கண்டன் துண்டமா வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசனை இன்னும் கைது பண்ணாம மந்திரி சபையிலையும் வச்சிருக்காரு ஒரு முதலமைச்சர். ஒரு முறைகேடான அரசாங்கம் இது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மீசிய முறுக்கிக்கிட்டு நாள் பூரா தேடுன்னு தேடி பாவம் ஒரு பெண்மணி கஸ்தூரிய கைது பண்ணிட்டாங்களாம். பெரிய பகாதுரி பராக்கிரமம் காட்டியிருக்கு தமிழ்நாடு போலீஸு. ஆனா எனக்கு நீதித்துறை கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நீதித்துறை என்ஷூர் பண்ணணும். காரணம், ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் பொழுதுதான் சவுக்கு சங்கர் கை உடைக்கப்பட்டது. அதனால தமிழக காவல்துறை, தமிழக அரசாங்கம் எவ்வளவு மோசமா வேணாலும் நடந்துக்கும். ஒரு பெண்மணியை கைது பண்ணியிருக்கீங்க, அது ஐ லீவ் இட் டு கோர்ட். ஆனால் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை நேர்மையாக நாகரிகமாக நடக்காது அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் வழக்கில் நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா when he was in judicial custody அவர் கையை உடைச்சிருக்காங்க. அதனால ஒரு பெண்மணிக்கு தக்க இது நான் சொல்றது இருக்கு. நீங்க என்ன வேணா கேட்கலாம். இப்போ அன்புமணி ராமதாஸ் பேசும்போது சொல்லியிருக்காரு, கூட்டணி 2027 அமையக்கூடிய கூட்டணி ஆட்சி இடம்பெற்றிருக்காரு. அப்ப எல்லாருமே கூட்டணியை மையப்படுத்தி போறாங்களா? சரி, என்டிஏங்கிறது கூட்டணி தானே. மத்தியிலையும் கூட்டணி அரசாங்கம் தான் இருக்கு. அப்ப என்டிஏ கூட்டணி அரசாங்கம் அமைக்கும். நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வேற யார் போட்டிக்கு இருக்காங்க? நடிகர் விஜயும் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அவங்க எல்லாம் சொல்றதுல இருந்து நாம ஏற்கனவே கூட்டணிக்கு தலைமை ஏற்று பாராளுமன்றத்துல நாம மக்களை சந்தித்திருக்கோம். இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் கூட்டணியில் அவர்களுடைய கூட்டணி கட்சிக்கு இடம் தந்தது கிடையாது. ஏனென்றால் 1967 இருந்து ஒரு தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் மக்களை சந்தித்ததே கிடையாது. 2006லயும் வெறும் 96 எம்எல்ஏக்களோட திமுக ஆட்சிக்கு வந்தது, மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ அவங்க மந்திரி சபையில யாரையும் சேர்த்துக்கிறதுக்கு இந்த என்ன பெரிய அண்ணன் மனப்பான்மை, பிக் பிரதர் ஆட்டிடியூட் எப்பவுமே டிஎம்கேக்கு வந்து திருமாவளவனோட கூட்டணி வச்சு போட்டியிடுவாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. ஆனா அவர் மந்திரி சபையில இடம் வேணும்னா வெளில உட்காருண்டுவாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு மனோபாவம். அதனால இப்ப வந்து ஒத்தொத்தரா கூட்டணி பத்தி பேசுறாங்க. ஆனால் நாங்க 98லயே கூட கூட்டணி சர்க்கார் தான் வச்சிருந்தோம். அதனால என்டிஏ கூட்டணி சர்க்கார் அமைக்கும்னு சொன்னா அது இயல்பானது. மற்றவர்கள் யார் சொன்னாலும் அது அவுட் ஆஃப் கம்பல்ஷன். அதாவது இப்போ அண்ணாமலை திரும்ப வந்தாலுமே பெரிய மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி, அண்ணாமலை திரும்ப வந்தாலுமே தமிழகத்தில் பாஜக பெரிய மாற்றம் இருக்காது, ஏற்கனவே மாற்றம் தான் வந்தாலும் மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி ரகுபதி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், யார் அவர் சட்ட அமைச்சரா? அவரு கொஞ்சம் சட்டம் பற்றிய நாலேஜ் தான் இல்லைன்னு நினைச்சு இப்ப அரசியல் பற்றிய நாலேஜ் இல்ல போகுது. அதாவது நான் வந்து நண்பர் ரகுபதி அவர்களுக்கு கொஞ்சம் சட்ட ஞானம் கம்மின்னு நினைச்சேன். இப்போ அரசியல் ஞானமும் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கட்சி இல்லை. நாடு முழுவதும் பெரும்பான்மை மாநிலங்கள்ல பிஜேபி மாத்திரமே ஆட்சியில் இருக்கு. பல மாநிலங்கள்ல கூட்டணிகளோடு ஆட்சியில் இருக்கு. இப்ப உதாரணமா திரிபுரா,
முதல் தேர்தல்ல எங்களுக்கு 1% ஓட்டு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஆனா 5 ஆண்டுல அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது 40% ஓட்டு 46 எம்எல்ஏக்கள், அதாவது 60ல. ஆக பல மாநிலங்கள், நார்த் ஈஸ்ட்ல பல மாநிலங்கள்ல அமைப்பே இல்லாமல் இருந்தது. மக்களுடைய ஆதரவு பெருக்கத்தினால் ஆட்சிக்கே வந்தோம். அந்த மாதிரி இன்னைக்கு நாம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நான் காரைக்குடில வீடு வீடா போனேன். என்னோட பூத்துல, நான் ஓட்டு போடுற பூத்துல இந்த உறுப்பினர் சேர்க்கணும்னு. நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்றது பூரா எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்டே வச்சிருக்கேன். அனாவசியமா அளந்து விடுறதா, அது யாரு நம்ம அல்லோலியா பாபு சொல்வார்ல, மேயரை அச்சு விடு அப்படின்னு, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. வந்து நான் 425 வாக்காளர்களை சந்தித்தேன். 120 பேர் உறுப்பினரா சேர்ந்திருக்கேன். ஆக மக்கள் இன்னைக்கு 40% பிஜேபியில உறுப்பினர் சேர்றதுக்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர் ரகுபதி நண்பர், அவர் என்ன வேணா பேசலாம் பாவம். ஏன்னா அவர் வந்து அம்மான்னு இருந்தாரு, இப்ப ஐயா சின்னையான்னு போயிருக்காரு. என்ன பண்றது? என்ன ஒரு நிலையான அரசியல் இது அவருக்கு கிடையாது. அங்க முதல் இருந்தாரு, அதுவும் தெரியும். அப்புறம் இங்க போய் ஐயா இருந்தது, அப்புறம் இப்ப நீ சின்னையாவும் சேர்த்து சொல்லணும்னு ஒருத்தர் டெபுட்டி சிஎம்மா குட் ஃபார் நத்திங் பர்சன் அவரை போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்ப பார்த்தோம், ஒரு அரசு மருத்துவமனையில அரசு டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க ஆஸ்பத்திரியில டாக்டர் கத்தி வச்சுக்கலாம், பேஷண்ட் கத்தி எடுத்துட்டு போலாமா? அது இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துல இன்எஃபிஷியன்ட் இன்காம்பிட்டன்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல நடக்குது. இப்போ வந்து அவர் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ல இந்த மருத்துவத்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன் மினிஸ்டர் சத்தத்தையே காணும். அட்லீஸ்ட் நீங்க ஜாகிங் போயாவது போட்டோ போடுவீங்க, இப்ப அதுவும் காணுமேன்னு கேட்கிறேன். ஹோல் சிஸ்டம் ஹஸ் கொலாப்ஸ்டு. நீங்க பாருங்க, இந்த அரசாங்கம் எல்லா துறையிலும் தோற்று போன, வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசாங்கம். அரசு பள்ளிகள்ல 10,500 ஆசிரியர்கள் போலிகள் ஆரம்ப பள்ளியாச்சு. அதற்கு பிறகு உயர்கல்வித்துறை எடுத்துக்குவோம், 294 பொறியியல் கல்லூரிகள்ல 980 பேராசிரியர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் பேராசிரியராக இருக்கும், ஃபுல் டைம் லெக்சரர். சரி, அரசு பஸ்ல ஏறி உட்காந்தா என்ன ஆகுது? நம்ம முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி இருக்கிற கதவை பார்த்துட்டே இருக்கணும், எங்கேயாவது டயர் கழண்டு ஓடுமா அப்படின்னு. ஆக இந்த அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் கூட திறமையாக செயல்படலை. காரணம் என்ன? எல்லா மந்திரிகளுக்கும் குறிக்கோள் என்னவா இருக்கு? சின்ன எசமானுக்கு கும்பிடு போட்டு அவருக்கு நல்லவனா நடந்துக்குவோம் ஆட்டிடியூட் வந்திருக்கு. அதனால no one minister is attending to his job. நீங்க நான் இப்ப வரேன், அதை செய்ய வேண்டியது நான் செய்யணுமா, சர்க்கார் செய்யணுமா? என்ன பொறுப்பு இருக்கு? சத்தர் எல்லாரும் கொஞ்சம் என்ன பொறுத்துக்கணும். நான் கேட்கறது இவர் என்ன திராவிடியன் ஸ்டாக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா நான் கேட்கிறேன், எதிர்கட்சிகள் சுட்டி காட்டலாம். மானங்கிட்ட அரசாங்கமே மானத்தோட செயல்படு கேட்கலாம். நாங்க வந்து திறமை இல்லாத அரசாங்கமே திறமையோடு செயல்படு கேட்கலாம். நாங்க வந்து நியமனம் பண்ண முடியுமா டாக்டர்ஸ? இன்னைக்கு நீங்க மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம். நீங்க 10,000 புதிய வேக்கன்சி, இது மாணவர்களுக்கு இடம், இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்து நீங்க திறமையாக செயல்படுத்தி இருக்க வேண்டியது இந்த திராவிடியன் ஸ்டாக் இன்எஃபிஷியன்ட் இன்காம்பிட்டன்ட் ஸ்டாலின் கவர்மெண்டா? இல்ல நீங்க வேணும்னா உங்க எசமாங்கனால உதயநிதி ஸ்டாலின் கவர்மெண்ட் சேர்த்துக்குங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. அதனால நான் கேட்கிறேன், எதிர்கட்சிகள் we can only demand
பட் செயல்பட வேண்டியது யாரு? ஆளுங்கட்சி. மக்கள் காரி துப்புறாங்க இந்த சர்க்கார் மீது. அவ்வளவு தூரம் நாஞ்சில் சம்பத் மாதிரியே நான் தொடச்சுட்டே போவேன்னு போனா நான் என்ன பண்றேன்? ஐ கேன் ஒன்லி பாயிண்ட் அவுட். ஓகே, பஸ். அடுத்து ஏற்கனவே திமுக பிஜேபி நம்ம மாறி அதிமுக பிஜேபி அப்படி யார் சொன்னது? பரஸ்பரம் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. நீங்க பாருங்களேன், பரஸ்பரம் குற்றச்சாட்டு இருக்குன்னு நீங்க சொல்றதுல இருந்தே எனக்கு என்ன புரியுது, 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. என்ன இன்னைக்குமே சொல்றேன்னா, பிஜேபிக்கு காம்படிட்டர்ஸ் தமிழ்நாடு அரசியல்ல வேற யாரும் இல்லை. காரணம் என்ன? இப்போ விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கார். கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கார்? திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கிளிப்பிள்ளை போல் இத்தனை ஆண்டுகளா சொல்லி கொண்டு இருந்ததோ அதையே திருப்பி சொல்றார். வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம்? இல்ல. சரி, எடப்பாடியார் கேட்டீங்கன்னா இப்போ ஒன்னொன்னா கூட எடுத்துக்குவோம். நீட்டு கொண்டு வந்தது யாரு? காந்தி செல்வன். அவர் தான் ஹி பைலட்டட் தி பில், டிஎம்கே. 2013 திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு சென்டர்ல இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. இப்பயும் நீட் அமல்ல இருக்கிறது மோடிஜியாலையா, பிஜேபியாலையா? இல்ல, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் காரணமாக. அதுல நான் அதுதான் சிதம்பரத்திலே சொன்னேன், உங்களுக்கு சட்டம் தெரியலன்னா உங்களுடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் காலடியில் உட்கார்ந்து கொஞ்சம் சிக்ஷை எடுத்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காரணம், சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்டின் மூலமா ஒரு சட்டம் அமலில் இருக்குன்னா அதுக்கு என்ன கோர்ஸ்? ப்ரிஃபரிங் ஏ ரிவ்யூ பெட்டிஷன். அந்த அடிப்படை அறிவு கூட மிஸ்டர் சிதம்பரத்துக்கு இல்லையா? ஆக இது எதுல எல்லாத்துலேயுமே அன்ரீசனபிளி. நான் என்ன சொல்றேன், மோடிஜி சர்க்கார் கொண்டு வந்திருந்தால் ஒரு விஷயத்தை நீங்க பேசலாம், எல்லாரும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லலாம். இல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக. சரி, உச்ச நீதிமன்ற தீர்ப்புல ஒரு மாநிலத்துக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஒண்ணு வச்சுக்கிட்டா அப்படியே எல்லாருக்கும் வச்சுக்கணும், இல்ல எல்லாருக்கும் ரத்து பண்ணிடணும். சரி, எல்லாருக்கும் ரத்து பண்ண முடியுமா? இப்போ எல்லா மருத்துவ கல்லூரிகள்லையும் 15% சீட்ஸ் சென்டர்ஸ் கோட்டா. அதனால உத்தரப்பிரதேசத்துல 15% சீட்டுக்கு தமிழக மாணவர்கள் போட்டியிடலாம், டெல்லியில போட்டியிடலாம், மத்திய பிரதேசல போட்டியிடலாம். அப்போ இவர்கள் எந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் அங்க சேர முடியும்? அப்ப யூ நீட் ஒன் எக்ஸாமினேஷன். அதுக்காக சரி, ஜிப்மர்ல சேரணும் தமிழ்நாட்டுக்காரங்க, அப்ப அதுக்கு என்ன தனி எக்ஸாம் எழுதணும். இப்படித்தான் இருந்தது. 2006 2007 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரீட்சை எழுத வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதனால நீட்டுங்கிறதே ஏன் கொண்டு வந்தாங்க? அறிவார்ந்தவர்கள் கொண்டு வந்தது நீட்டு, அறிவற்றவர்கள் எதிர்ப்பது நீட்டை. அந்த மாதிரிதான் இவர்கள் எல்லாருமே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுகின்ற கும்பல். அது பிஜேபிக்கு யாரும் எதிர் சக்திங்கிறது பொலிட்டிக்கலி இல்ல. இதெல்லாம் சொல்ற அறிவொளிகள்கிட்ட தானே நீங்க கேட்கணும், எங்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா எங்கிட்ட நீங்க எப்ப கேட்கலாம்? நான் சீமான் எங்களோட பி டீம், விஜய் எங்களோட சி டீம் அப்படின்னு எப்பயாவது சொல்லி இருந்தேன்னா நீங்க என்ன பண்ணலாம்? எவ்வளவு டீம் வச்சிருக்கீங்கன்னு. ஏங்க, அவரவர் ரோடு சைட்ல உளறிண்டே இருந்தாருன்னா அதுக்கு நான் பொறுப்பா? நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கலாமா? கரெக்ட். நான் இருக்குன்னு நான் சொன்னா தானே நீங்க கேட்க முடியும். கொஞ்சம் பி லிட்டில் இன்டெலிஜென்ட் இன் புட்டிங் கொஸ்டின் டு மீ. காரணம், நான் சொல்லலையே, யாரோ ஒருத்தர் ரோட்ல போறத யாரா இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சரா இருந்தா அவர் அறிவாளியா இருக்குன்னு ஏதாவது இருக்கா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அறிவாளிங்க பேர்ல கீழே இருக்கீங்கனாலே நீங்க அறிவாளின்னு அர்த்தம் இல்லைன்னு. அதனால நான் பி டீம் சொல்லல, நான் சி டீம் சொல்லல. அவங்க ஏதோ உளறிட்டு இருக்காங்க, நான் எப்படி அதுக்கு பொறுப்பு? எங்கிட்ட எப்படி நீங்க கேட்கலாம்? மதுரை உண்மைதானே? இவங்க 2 பேரும் நீங்க
திராவிட முன்னேற்ற கழகம்னா ஒரு 10-12 குடும்பம் லூட்டு பண்றதுக்காக இருக்கிறது. நீங்க அதே தான் நீதிமன்றம் அதிமுக அமைச்சர்களும் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கறதுனால சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதானே. நான் சொல்றேன், நான் எப்பயாவது உங்களை கூப்பிட்டு நான் அதிமுகவுக்கு மனு போட்டிருக்கேன், கூட்டணி வேணும்னு கேட்டிருக்கேன், அப்படி எப்பயாவது சொன்னேனா சொல்லல. அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி என்கிட்ட? இன்னும் நாங்க மனு போட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி திட்டவட்டமா அவர் யாரும் சொல்லிட்டாருன்னு we have not applied to anybody. அதுக்குதான் கேக்குறேன் நான். பத்திரிகையாளர்கள் தயவு பண்ணி கேள்வி கேட்கும் பொழுது ரீசனபிளா அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. புறக்கணிப்புங்கிற கொஸ்டின் எப்ப வரும்? நான் கேட்டு ஒருத்தர் மறுத்தால் புறக்கணிப்புங்கிறது என்ன? நான் தான் கேட்கவே இல்லையே. அதோடு இல்ல, 35 வருஷமா நான் சொல்றதுதான் இன்னைக்கும் சொல்லுவேன். கூட்டணி பற்றி அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுத்தாலும், ஏன்னா அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட பேசுவாங்க, அவர்கள் முடிவெடுத்த பிறகு அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியே இருக்கு, யாரா இருந்தாலும். ஆனால் let us be clear, புறக்கணிக்குங்கிறத இதுவே கொஸ்டினே நீங்க எங்கிட்ட அந்த வார்த்தை எங்கிட்ட பேசப்படாது. அண்ணாமலை தான் அதிமுக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னதே அண்ணாமலை தான். பாருங்க, யார் யாரோட கூட்டணி வச்சோங்கிறது தெரியுமில்ல. கூட்டணி இல்லாம தான் நின்னமா? ஏன் நீங்களா உங்க இஷ்டத்துக்கு மானாங்கானியா கேள்வி கேட்கறீங்க? அதை ராஜாட்ட பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை நான் 1995 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நீங்க எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது. நான் பத்திரிகை நண்பர்களை பார்க்கறது, பிரஸ் மீட் பண்றது எத்தனை வருஷமா? 28 வருஷமா, 1995 இருந்து. நீங்க திடீர்னு யாரோ பேசுறாருங்கிறதுக்கு எங்கெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த தரமும் கூட பிஜேபி கூட்டணி வச்சுதான் நின்னோம். அந்த கூட்டணிக்குள் யார் சேர்க்கணுமா இல்ல சேர்க்க வேண்டாமா அந்த முடிவு பண்றதும் என்ன அதிகாரம் இல்ல ஆல் இந்தியா. எதிர்கட்சி தலைவரை நீங்க தமிழக கட்சியோட பொறுப்பாளர், அப்ப உங்கள்ட்ட தான் கேள்வி முன் வைக்க முடியும். நான் தான் சொல்லிட்டேனே, நான் பதிலே பேச மாட்டேன் இதுல. ஏன்னா அது என்ன அதிகாரம் இல்ல. என்ன அதிகாரம் என்ன? ஆல் இந்தியா பண்ண முடிவை செயல்படுத்துறது என்ன அதிகாரம். அதனால ராகுல் காந்தி அடிப்படையாவே படிக்கலையே சார். ராகுல் காந்தி இஸ் a political illiterate. நான் கேட்கிறேன், அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் போட்டு மாநிலங்களை முடக்கி 75 77 வரை இந்திரா காந்தியினுடைய சர்வாதிகார ஆட்சி இந்தியாவில் நடந்த பொழுது பித்தி குண்டு விளையாண்டு இருந்தவர் தானே ராகுல். அவர் வயசு தானே. கோலி குண்டு விளையாடின நபர். உங்க பாட்டி அரசியல் சட்டத்தை நாசப்படுத்தினார். எங்க போயிருந்தீங்க? அதுக்கு முதல்ல அப்பாலஜைஸ் பண்ணுங்கிறேன். அரசியல் சட்டம் ராகுலுக்கு தெரியுமா? ஒண்ணும் இல்ல. பார்லிமெண்ட்லேயே திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் நீங்க கையில வச்சிருக்க புஸ்தகத்துல எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்டது அவருக்கு தெரியல. அப்படின்னா படிக்கல, சும்மா புஸ்தகத்தை வச்சுட்டு ஊரை ஏமாத்துற வேலை. அதனால ராகுல் காந்தி கொஞ்சம் அடக்கமா பேசட்டும். 23ஆம் தேதி யூ ஆர் நோவேர்ங்கிறது மக்கள் தீர்ப்பு மூலமா சொல்லுவாங்க. தமிழகத்துல அதுக்கப்புறம் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏங்க இப்ப அவர் என்ன பார்ட்டியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு இப்ப புதுசா சேர போறாரா? என்னங்க ரிட்டர்ன் ஆறாரு இதுக்கு போறாரு? அவர் இடையில படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போயிருக்காரு, புரியுறதா? அதனால பாரதிய ஜனதா கட்சி இட் இஸ் அ கண்டினியூயிங் ப்ராசஸ் பிஜேபியில. அதனால சும்மாவெல்லாம் புது நேரேட்டிவ் இது பண்ணணும்லாம் யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம். பஸ் ராஜபாளையத்துல ராமநாதன் வழக்கு விசாரணை பண்ண போகும்போது அவங்க வட்டியே கொடுத்து ஒரு 6 ரவுடிகள் அவங்க தாக்கியிருக்காங்க. எப்படி தமிழ்நாடு அதான் சொல்றேன். என்னன்னா தமிழகத்துல there is no order. ஒரு ஆஸ்பத்திரியில டாக்டர் பாதுகாப்பா இல்லை, காவல்துறை அதிகாரிகள் வெளியில பாதுகாப்பா இல்லை. அதனால அந்த அளவுக்கு ஒரு லாலெஸ்னஸ்,
மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலினுடைய லீடர்ஷிப்ல இல். தேங்க்யூ. 200 இலக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகுமா? சரிங்க, பாருங்க, அனாவசியமா யாருக்கு வேணாலும் கனவு காண உரிமை இருக்கா இல்லையா? அதை நான் தடுக்க முடியுமா? ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சது. யாரு? கருணாநிதி அவர்கள் மட்டும். உள்ள போக பயந்து கருணாநிதி அந்த ஒரு சீட்டையும் ராஜினாமா பண்ணது தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அதுக்கு முதல் தேர்தல்ல திமுக ஆட்சியில் இருந்தது. புரியுறதா? அதனால அவர்கள் கனவு காணட்டும். டிஎம்கே மே டிராப் பிளாங்க் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல. அன்னைக்கு நடந்தது இல்ல, நடக்கான்னு சொல்ல முடியாது. கருணாநிதி ஒருத்தர் ஜெயிச்சார். ஒருவராக சட்டமன்றத்திற்கு போக தைரியம் இல்லாமல் அந்த ஒரு சீட்டை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அதனால இதுவும் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதனால திமுகன்னா பெரிய இதுன்னு நினைக்காதீங்க. They may drop blank in the next election 26ல. Thank you. திராவிடம் மட்டும் திராவிடத்துக்கு எதிரான குரல் வலுவா இருந்திருக்கு. ஒரு காலத்துல ஆரியத்துக்கு மாற்று திராவிடம்னாங்க, இன்னைக்கு திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியங்கிறாங்க. திராவிடம்னா உண்மையில என்னதான்? திராவிடம் என்பது இடத்தை குறிக்கும். இடத்தை, இனத்தை இல்லை. இவன்லாம் முட்டா கூட்டம் சார், முட்டா கூட்டம். திராவிடம்ங்கிறது என்ன, நான் பல தடவை சொல்லிட்டேன். குஜராத் கூட பஞ்ச திராவிடத்தின் ஒரு பகுதி. அதுக்கு கவுண்டர் எது? பஞ்ச கவுடம். தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், இந்த கால்டுவெல் புத்தர்கள் சொன்னதை மாத்திரம் கேட்டு நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. யூ ரீட் மோர். ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு அவங்க சொல்றாங்க, சொல்லட்டும். நான் அதான் சொன்னேன், முட்டாள் கூட்டம்னு சொல்லிட்டேனே. ஏன்னா பஞ்ச திராவிடம், இதுக்கு கவுண்டர் பஞ்ச கவுடம். 56 தேசங்களாக இருந்த பாரத நாட்டுல நிலப்பரப்பின் அடிப்படையில், அதன் தன்மையின் அடிப்படையில் 2 பெரிய பிரிவுகளாக இருந்தது. ஒண்ணு பஞ்ச திராவிடம், இன்னொன்னு பஞ்ச கவுடம். சரி, முதல் திராவிடம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. எந்த கால்டுவெல் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு திராவிடம் என்பது யார் பேசினா? இப்ப இன்னைக்கும் இந்த தமிழ் தேசியம் பேசுறாங்கல்ல, அவங்க ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. திராவிடம்ங்கிறது என்ன இவங்க சொன்னது? தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, இந்த 5 மொழியிலையும் பாட்டு பாடி தான் தீகா கூட்டம் நடத்தினாங்க. இந்த மீதி 4 பகுதிகள் அவர்களை திராவிடம் என்று அழைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்களா? யோசிப்போம். லெட் அஸ் அனலைஸ். புரியுதா? அதனால அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்லிடுறேன். என்ன, ஆந்திராவில் இருக்கின்ற பிராமணர்கள் திராவிட்ங்கிற பேர் வச்சுக்கிறாங்க. அதான் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கால திராவிடியன்ங்கிறது யாருக்கு டைட்டில்னா சவுத் இந்தியன் பிராமின்ஸ்னு. ஆனா இவர் சொல்றார், ஒத்துக்கிறாரா தெரியல எனக்கு, இந்த திராவிடியன் ஸ்டாக். அதனால let us have in-depth analysis of everything. அப்புறம் கேள்வி கேட்க படிச்சுட்டு வந்துருங்க. நல்லது. நான் அதுக்கெல்லாம் சீமானுக்கெல்லாம் பச்சு